அஜித் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்போ அந்த டைமில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஸோ அந்த ஷாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது என்ன பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட? பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு இங்கே இஷ்யூ கிடையாது. அஜித் குமார் இங்கே வந்துட்டு கண்ணில் போட்டுக்கிற அந்த சன்கிளாஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நல்லா உத்து பாருங்க, ரேபான் போட்டிருக்கோம். ஆமாம், ரேபான் ஏன் பேர் வந்துச்சு சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியுன்னு பாருங்க கூகுளில். உண்மையிலேயே வந்துட்டு லிட்ரலி ரே பேன் அதுதான். ஓகே, அது வந்துட்டு பாஷ் அண்ட் லேம்ப் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க, எங்கள் கடையெல்லாம் போட்டிருக்கோம். அந்த ஸ்பெக்டக்கல்ஸ் கடையில் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸில் அது போட்டிருக்கோம். பாஷ் அண்ட் லேம்ப்னு சொல்லி போட்டிருக்கோம். மூக்கு கண்ணாடி கடையெல்லாம் இருக்கும். அது வந்துட்டு அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி பாஷ் அண்ட் லேம்ப் அப்படிங்கிற அந்த கம்பெனி இந்த ரேபேன் கண்ணாடியை மேனுஃபேக்சர் பண்ணிச்சு. அதனால தான் ரேபானோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பேர் என்னன்னா, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, ஏவியேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்னும் ஃபேமஸ். ஏவியேட்டர் ஏன் ஃபேமஸ்னா, தட் வாஸ் மென்ட் ஃபார் ஏவியேட்டர்ஸ். எதுக்குன்னா பேசிக்கலி ஃப்ளைட்டில் பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபைட்டர் பைலட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மலை மேலே பனிமலை மேலேயோ அங்கேயோ இல்லை வந்துட்டு பறக்கும் போது கண்ணு அப்படிங்கும்போது அது கூசாமல் இருக்கிறதுக்கும் சரி, சூரியன்லேருந்து வர அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் சரி, அதை வந்துட்டு கண்ணில் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த கிளாஸ் அவங்க வடிவமைச்சாங்க. அதனால அதுக்கு பேரு டு பேன் த ரேஸ். யூவி ரேஸ் இல்லையே, ஹார்ம்ஃபுல் ரேஸை பேன் பண்றதுக்காக பண்ணாங்க. அந்த மாதிரி சன் ரேஸ் வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் அதை அந்த ரேஸை பேன் பண்றதுக்காக எடுத்தனால தான் அதுக்கு பேரு ரேபான் அப்படின்னு வச்சுக்காங்க. ரேபான் கிடையாது, ஆக்சுவலா அப்படி பார்த்தோம்னா ரே பேன், அதுதான் கரெக்ட்.